எனக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்கு. நான் போய் ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்றான். கூட்டம் வேணா வரலாம். நல்ல பாட்டு திறமை இருந்தா நிறைய பேர் சேர்ந்துருவாங்க. நல்ல பேச்சு திறமை இருந்தா நிறைய பேர் சேர்ந்துருவாங்க. ஆனா unless he has a call from God, உண்மையிலே சொல்ல போனா தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு இல்லாவிட்டால் ஒரு போதகர் ஆத்துமாக்களை மேய்க்க முடியாது. இது நிறைய பேர்கிட்ட இருக்கிற ரொம்ப ஒரு வேதனைக்குரிய காரியம். என்னன்னா ஆண்டவர் அவங்களை அழைத்த அழைப்பு வேறையா இருக்கும். உண்மையிலே சொல்ல போனா ஒரு சுவிசேஷ அழைப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சபையை நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களால மந்தைக்கு போஷிக்க முடியாது. சுவிசேஷகன் என்ன பண்ணணும், சமுதாயத்துக்குள்ள போய் வியாதிப்பட்டவனுக்கு சுகத்தை கூறணும், பிசாசை துரத்தணும், கட்டுகளை நுகங்களை முறிக்கணும், எல்லாத்தையும் முறிச்சிட்டு அவங்கள சபைக்குள்ள கொண்டு வந்து விடணுமே தவிர சுவிசேஷகன் மெய்ப்பனாய் மாறினானால் உண்மையிலே சொல்ல போனா அங்க பெரிய பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா அவன் இருதயம் எப்பவுமே மேய்க்கிறதுல இருக்காது. அவன் இருதயம் எப்பவுமே தொலைந்து போன ஆத்துமாவை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கும். அதை ரெஸ்கியூ பண்றதுல தான் இருக்கும். சுவிசேஷத்தின் பணியில தான் இருக்குமே தவிர சபை நடத்துவதில் இருக்காது. தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு பெற்றிருந்தால் ஒழிய ஒரு மனுஷன் ஒரு போதகனாய் மாற முடியாது.